சாதி ஆணவ படுகொலை தடுப்பதற்கு திமுக என்ன செய்தது? திமுகவினர் கடந்த காலங்களில் அது போனார்களா, இப்பொழுதாவது போனார்களா என்கின்ற கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்ற அணி அல்லது விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரியில் இருக்கின்ற அணிதான் உண்மையான இடதுசாரி அணி. விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரிகளோ இல்லாத அணி இடதுசாரி அணி என்று சொல்ல முடியாது. தாவை கூட இணைந்து பயணிக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. எதன் அடிப்படையில் இப்ப இந்த முடிவு என்பது இல்ல, அரசியல் ரீதியாக ஏற்கனவே அது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. நாங்கள் கடந்த காலங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேல நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து செயல்பட்டோம். இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழலில் நாங்கள் தாவேகாவோடு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே வருங்காலங்களிலும் அந்த மாதிரியான ஒரு இணைவு இருக்கும் என்கிற அடிப்படையில் எங்களுடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்ற அணி அல்லது விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரியில் இருக்கின்ற அணிதான் உண்மையான இடதுசாரி அணி. விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரிகளோ இல்லாத அணி இடதுசாரி அணி என்று சொல்ல முடியாது. அந்த வகையில தாவேகா ஒரு வளர்ச்சியை நோக்கி முன்னெடுக்கின்ற, ஒரு சமூக நீதியை நோக்கி முன்னெடுக்கின்ற, சமத்துவத்தை நோக்கி முன்னெடுக்கக்கூடிய ஒரு இடதுசாரி அணி என்கின்ற அடிப்படையில் நாங்கள் இந்த அணியை தொடர்ந்து அதிகாரிகள் முக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி சமூகம் எழுப்பியிருக்கிறாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அதுக்கு சரியாதான் அவர் சொல்லியிருக்கிறார். அது தவறு நம்ம சொல்ல முடியாது. இந்த நாட்டை ஆள்வதற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, ஒரு முதல்வர் இருக்கிறாரு. அதிகாரிகள் அல்ல. அதிகாரிகள் வழிநடத்த முடியாது என்கிற அடிப்படையில் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அது தவறான கருத்து என்று சொல்ல முடியாது. சார், காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் சார் இந்தியா கூட்டணியில தாவேகா இல்ல, அவருக்கு எம்பி இல்லாதனால இந்தியா கூட்டணி இல்லன்னு சொல்றாரு. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்தியா கூட்டணியில தமிழக வெற்றி இணையணும்னு சொல்றீங்க சார். இல்ல, ரெண்டும் ஒரே கருத்து தான். மாணிக்கம் தாகூர் சொன்னது தாவேகாவுல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆன பிறகு அவர்கள் இணைப்போம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நாங்களும் எங்க தலைவரும் அதுதான் இந்தியா கூட்டணி என்பது மிக முக்கியமான முன்னெடுப்பை முன்னெடுத்துகின்ற ஒரு ஒரு பலமான ஒரு கொள்கை கூட்டணி. அந்த கூட்டணியில தாவேகாவும் இருக்கணும், திமுகவும் இருக்கணும் சொன்னவர் தான் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். ஆகவே பாஜக, RSS சங்பரிவார் அமைப்புகளுடைய சதி திட்டத்தை முறியடிக்க வேண்டுமானால் எல்லாரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம். அதை தான் மாணிக்கம் தாகூர் அவர்களும் அதைத்தான் சொல்றாங்க. எம்பி இல்லைங்கிறதுனால அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நாங்க இந்த இந்த இடதுசாரி அரசியலை முன்னெடுக்கக்கூடிய இடத்துல தாவேகாவும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கின்றோம். அவ்வளவுதான். ரெண்டுக்கும் சாதியான படுகொலைகளை யாரும் அந்த அளவுக்கு கண்டிக்கிறது இல்ல, ஆர்வம் சொல்றது அப்படின்னு எதிர்கட்சிகள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அதுக்கு என்ன சார்? சாதி ஆணவ படுகொலை தடுப்பதற்கு திமுக என்ன செய்தது? இப்ப கூட இன்னைக்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் சாதி ஆணவ படுகொலை தொடர்பாக நடந்த வீட்டுக்கு போய் பார்த்து 1 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்து வந்திருக்கிறாரு. திமுகவினர் கடந்த காலங்களில் அது போனார்களா, இப்பொழுதாவது போனார்களா என்கின்ற கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம். கேள்வி கேட்பது எளிது. அந்த இடத்துக்கு, அந்த களத்துக்கு போய் அவர்களோடு அந்த துயரத்தில், அவர் துக்கத்தில், அவர் அழுகையில் போய் கரைந்து நிற்பதுதான் மிக முதன்மையானதை நாங்கள் பார்க்கிறோம். என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம். அந்த கேள்வியை ஏன் சட்டமன்றத்திலே அவங்க ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று கடந்த முறை நாங்கள் கோரிக்கை வைத்த பொழுது, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்த போது அது குறித்து எந்த பதிலும் சொல்லவில்லையே. அதனால அது கேள்வி கேட்பதை தாண்டி செயல் வடிவத்திற்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் முனைகின்றோம். யார் மீதும் நாங்கள் குற்றம் சுமத்துவதற்காக இந்த கேள்வியை நான் கேட்கவில்லை.